ஹே கைஸ், நான் உங்க யோகி பேசுறேன். பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ண தெரியாம இருக்கும். டிஸ்கார்டுனா என்னன்னு தெரியாம இருப்பீங்க. நம்ம நிறைய வீடியோல லைவ்லலாம் டிசி வாங்கன்னு சொல்லியிருப்போம். அது தெரியாம இருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ராகிங் பண்றது, அது என்னென்னத்துக்கு யூஸ்ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ டெலிட் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பயந்துகிட்டே தான் டெலிட் பண்றோம். ஒரு வேளை நம்ம டெலிட் பண்ணி நம்மளுக்கு திரும்ப அந்த இது ராகிங் ஆகாம போயிருமோன்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குள்ள போய்க்கலாம். பேசுறதுக்குள்ள போயிட்டு டிஸ்கார்டுக்கு இன்னொரு ஷார்ட் நேம் தான் டிசின்னு சொல்லுவாங்க எல்லாரும். நிறைய பேருக்கு டிசி தெரியாது. டிஸ்கார்டுன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். டிஸ்கார்டுன்னு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கா இது. நம்ம இப்போ நான் கேப் கட்டரை எடிட் பண்ணும்போது இந்த வாய்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்தமாரி உங்களுக்கு பக்கா ஆச்சுன்னா நீங்கள் இதுமாரி பேசுறதுக்குள்ளே போயிட்டு அந்த செட்டிங்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணிடுங்க. அது ஒர்க் ஆகும். நம்ம ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்க மாதிரி அது கண்டுபிடிச்சோம். அதான் இப்போ கேப் கட் எடிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வாய்ஸை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஓட விட்டுருக்கோம். அப்படியே லைக் பண்ணிடுங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. லவ் யூ. டிஸ்கார்டு ஆப் உள்ள போயிட்டு இப்போ வருதான்னு பார்ப்போம். டிஸ்கார்ட் இப்போ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப் நம்ம ஏற்றிக்கலாம். டிஸ்கார்ட் ஆப்பு அது என்னென்னத்துக்கு யூஸ்ஃபுல்லு எல்லாமே நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அது நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் தான் கிரியேட் பண்ணலாம். அதுதான் எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோ அது மேக் பண்ணி போட்டுடலாம். ஆனால் சர்வர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் புதுசாக, ஏன்னா இப்போலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடினா லாகின் பண்ணி என்ன ஃபோன் நம்பர் போட்டிங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபோன் நம்பரும் போட்டே ஆகணும், இல்லை ஜிமெயில் போட்டே லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா வேற அக்கௌண்ட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஜிமெயில் இதை போடுறோம். இதை போட்டிருக்க அடுத்தது ஜிமெயில் போட்டிருக்க அடுத்தது இது டிஸ்பிளே நேம் கேட்குது. உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அதுதான் யூசர் நேம் வரும். இப்போ எப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், பேர் வைப்பீங்களா அந்த நேம் தான். யூசர் நேம் அதை மாற்ற முடியாது. ஒரு வாட்டி வச்சாலும் இன்ஸ்டாகிராம் மாரி மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா யோகி FF 091 வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குது. கரெக்டாக பாஸ்வேர்டு வச்சுருங்க. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி இந்த ஜிமெயிலுக்கே ஆட்டோமேட்டிக்காக போகும். அப்போ அந்த ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே பாஸ்வேர்டு மாற்றிடலாம். ஜிமெயிலுக்கு மெசேஜ் போகும். இப்போ இனிமேல் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாஸ்வேர்டு மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு 18+ மேலே கொடுங்க. 19 வயசு அந்த மாரி இதை கொடுங்க எவ்வளோவா இருந்தாலும். இல்லை உண்மையாகவே 19 தாண்டிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா வைக்கிறோம். ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். ஹியூமனா கன்ஃபார்மான்னு கேட்கும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் எங்கே இருக்குது கண்டுபிடிங்க, வண்டி எங்கே இருக்குது கண்டுபிடிங்க, அந்த மாதிரி டிக் பண்ண சொல்லும். இல்லைனா இந்தமாரி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்க சொல்லும். நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம இனிமேல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது ஹியூமன் இல்லாமல் கம்ப்யூட்டர் வச்சு அது நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது ஒரு செக்கிங் பண்ணுறதுக்கு ஹியூமனான்னு சொல்லி. இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம முடிச்சதுக்கு அடுத்தது டிசி உள்ள போயிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ நீங்கள் ஸ்கிப்பு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணுமான்னு கேட்குது. நீங்கள் அவங்க கண்டுபிடிக்கணுமான்னு கேட்குறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ ஸ்கிப்பு கொடுத்துடலாம். ஸ்கிப்பு கொடுத்துட்டு இங்கே உங்கள் ப்ரொஃபைலு சும்மா அவங்க கொடுத்தாலே நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். இல்லை ஆடு கொடுத்து நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணுமோ அது கொடுத்துடலாம். இதேமாரி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் கொடுத்துடலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட் பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள வந்த இடத்துல உங்க இது இப்படிதான் இருக்கும். என்ன இடமே இப்படிதான் இருக்கும், காலியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு யாரு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணுமோ, இப்போ நம்ம டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கு. அதை தொட்டு டிஸ்கார்ட் இதை கொடுத்து ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படி இன்வைட் வரும், அப்செட் இன்வைட்டுன்னு. இதை கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நம்ம இது வருது பாருங்க, அப்செட் கொடுத்துருங்க. இன்வைட் அப்செட் ஆயிரும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி வரீங்க. அதனால இந்த விசிலெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் வெரிஃபைன்னு கேட்கும். இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஜிமெயில் லாகின் பண்ணும்போது அந்த ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிஸ்கார்ட் ஒரு மெசேஜ் மாரி போயிருக்கும். இந்த ஜிமெயில் தான் இந்த மெசேஜ் மாரி போயிருக்கு பாருங்க. இந்த வெரிஃபை ஜிமெயில் இமெயில் கொடுத்தீங்கன்னா
உள்ள போயிடும். கண்டினியூ டு டிஸ்கார்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், வெரிஃபை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ்ஃபுல்னா, நீங்கள் ஃபோன் கால் பேசலாம், ஷேர் ஸ்க்ரீன் பண்ணலாம். இதை தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் பண்ணலாம். இப்போ நம்ம ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்புக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மட்டும் காட்டணுமா உங்கள் கூட இருக்கிறவங்க இருக்கு அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றமே செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா என்டர் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஃபோனில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே காட்டும். இப்போ நீங்கள் அமௌண்ட் ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாத இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு பிராக் ஆகிருக்கும். சரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க செட் பண்ணியிருப்பாங்க ப்ரைவசின்னு சொல்லி, அந்த இடத்துல தான் காட்டாரு. இப்போ நீங்கள் ரூம் ஐடி பாஸ்வேர்டு ஃப்ரீ ஃபயரை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ பாஸ்வேர்டு போடும்போது ஸ்க்ரீனு பிராக் ஆயிரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சரி இடத்துல ப்ரைவசி ஆன் பண்ணியிருப்பாங்க அவங்க, அன்னைக்கு தான் காட்டாது. இப்போ எப்படி ப்ரோ நம்ம ஃப்ரெண்டை கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதேமாரி நம்பருக்குன்னு ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். இது டிஸ்கார்டு நம்பருக்குன்னு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ராக் மீன் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே தூக்கி போகணுமோ சரியாக நம்ம பார்த்தீங்கன்னா ராக் பண்ணியிருப்போம். ராக் பண்ண இடத்துல நாங்கள் மட்டும்தான் பேச முடியும். அந்தமாரி இடத்துல தான் நாங்கள் ட்ராக் பண்ணிப்போம். பிசி செக்கிங்கு, மொபைல் செக்கிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு பேன் எது அந்த மாதிரி செக் பண்ணணும்னா அவங்க டிஸ்கார்டு லிங்க் அனுப்பிட்டு ஜாயின் பண்ண சொன்னோம். டிஓவிசினா 2 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும், இல்லைனா 3 பேர். ஸ்குவாடுனா பார்த்தீங்கன்னா 4 பேர். இது ஜெனரல் விசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 பேருக்கும் 1 கம்மியாக 99 பேர் ஜாயின் பண்ணலாம். ஜெனரல் சேட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மேட்ச் கேட்டுக்கலாம். உங்களுக்கு 4vs4 2vs2 யாராச்சும் வரீங்களான்னு சொல்லி மேட்ச் கேட்டுக்கலாம். இது ரூம் மேட்ச் ஏரியா இங்கேயும் அதுமாரி கேட்டுக்கலாம். ஜெனரல் சேட்டில் உங்கள் இன்ஸ்டா ஐடி அறியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் இப்போ நம்ம பண்ணுற ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாக் பண்ணிடுவோம். நாங்கள் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறோமோ அவங்க இதை மட்டும் போடுவோம். அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ நாங்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் நாங்கள் போட்டோன்னா அந்தமாரி யூடியூப் சேனல் இப்போ யாராச்சும் வீடியோ போட்டாரோ இல்லை இன்ஸ்டா வீடியோ போட்டாரோ அது ஜாயின் பண்ணுற மாரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்டிமேஷன் சேல் பண்ணுறோம், அதுக்காக பிசி ஆப்டிமேஷன் செட் பண்ணுறோம், அதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் மேட்ச் 1v1 2v2 ஆடுறது நீங்கள் பேசிக்கிட்டே ஆடிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே தான் நிறைய பேர் டிசி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கூட ஜாலியாக இருக்கலாம். நம்ம எப்போ கேம் ஆனாலும் ஜெனரல் விசியில் இருப்போம், நீங்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணி விளையாடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் நம்ம ஆன்லைன் இருக்கும் போதோ இல்லைனா நம்ம அடிக்கடி நீங்கள் டிசி ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜெனரல் விசியில் கேம் ஆடும் போது தான் இருப்போம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம பசங்க எல்லாமே டிசியில் தான் இருப்பாங்க டிஸ்கார்டு ஆப்பில். நீங்கள் எப்படி இதேமாரி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும், நீங்களும் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி இன்னொன்று மேக் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப கஷ்டம்னா இல்லை, கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நம்ம சர்வரை நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு அனுப்பிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சர்வரை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக இருக்கீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு அதை ஜாயின் பண்ணி இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அனுப்பிவிட்ருங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டா எதில் வேணால் நீங்கள் அனுப்பிவிட்டுடலாம். நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டோன்னா அவங்க தொட்டு ஜாயின் பண்ணி இதேமாரியே டிஸ்கார்டு ஆப்பு ஏற்றி லாகின் பண்ணி தான் முடிஞ்சிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை மாற்றிடலாம். உள்ளே வந்துட்டு எடிட் ப்ரொஃபைலை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல்கிட்ட பென்சில் மாரி காட்டுற பாருங்க, நீங்கள் அப்லோடு இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணுமோ வச்சுக்கலாம். நேமு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற அந்த யூசர் நேமை மாற்ற முடியாது. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ போடுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுதுன்னா மேலே மெசேஜ் மாரி இருக்கு பாருங்க, ஆட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு யூசர் நேம் போட்டுடணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்குறது, அவங்க யூசர் நேம் என்னவோ அது போட்டால் வரும். அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூலியமாகவும் டிசி ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். அப்படி இது நிறைய யூடியூபர்ஸ் ஏன் டிஸ்கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ டிசி ஜாயின் பண்ணிட்டோம், இப்போ நானும் இன்னொருத்தவங்க இருக்கோம்னா அவங்க பேசுகிற லைவ் சவுண்டு எப்படி கேட்கணும் அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அவங்கள அழுத்தி பிடிச்சி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இமோஜும் காட்டும் அவங்க பேர் என்னன்னு. அவங்கள அழுத்தி முடிச்சிங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா மியூட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா சவுண்டு அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷாகவே வந்திருக்காரு, இவருக்கு நோட்டிஃபிகேஷன் பேருக்கும் நான் ஜாயின் பண்ணது. இந்தமாரி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம், இதேமாரி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கலாம், மியூட் போட்டுக்கலாம். இதுமாரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்டுன்னு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தள்ளுனீங்கன்னா இதுவே 1000 இருக்கும். இப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேசுகிறவங்க கேட்காரு, நீங்கள் பேசுகிறவங்க அவங்களுக்கு கேட்காரு. நீங்கள் ஃபோன் பேசும்போது தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் மெசேஜ் தான் பண்ணிக்கலாம். இனிமேல் டிசி பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாத டவுட் இருக்குனாலும் கேளுங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. எப்படி ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீன் ஷேர் இருக்கு. இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்க. ஒரு ஆப்னா என்ன ஆப்னு கேட்கும். ஆனால் ஒரு ஆப் மட்டும்தான் அவங்களுக்கு காட்டும் பார்க்குறவங்களுக்கு. டிசியில் உள்ள எல்லாருமே பார்க்கலாம் ஸ்க்ரீன் ஷேரை வாட்ச் ஸ்ட்ரீம் கொடுத்து. அதே நீங்கள் அந்த ஒன் ஆப்பை தொட்டிங்கன்னா ஷேர் ஸ்க்ரீன் என்டர் ஸ்க்ரீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை தொட்டிங்கன்னா ஷார்ட் கொடுத்துலாம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே காட்டும். நீங்கள் செஸ்ஸு என்ன வேணால் ஆடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கலாம் எல்லாமே. சில இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த இதுதான் சவுண்டு கேட்காரு பார்க்குறவங்க இருக்கு. அந்த இது மாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கும். லைவ் போடுறவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி ஸ்குவாட் மேட்ச் ஆடுறவங்க ரூம் மேட்ச் ஆடுறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா கேமில் அடிக்கடி மைக் பக் ஆயிரும். ஆனால் டிஸ்கார்டர் அப்படி கிடையாது. அதனால நல்லா இருக்கும். இது நெட்டு அதெல்லாம் ரொம்ப இருக்காது. எப்பயும் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோன் கார் எப்படி பேசுகிறீங்களோ நார்மல் கார் பேசுகிற மாதிரி தான் இது இருக்கும். சவுண்டெலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டை லாகின் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பயோவில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யோகி ஸ்போர்ட்ஸ் தான். ஒரு ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கார்டு லிங்க் பயோவில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ். பாய். ஹே கைஸ், நான் யோகி பேசுகிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் நம்ம பசங்க கூட பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் எடிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அதுமாரி தான் இந்த டிஸ்கார்டு வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்துடு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் டிஸ்கார்டுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாரி தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா லாகிங் ஹீரோ அப்படியே சேர்த்து போட்டுடலாம். நம்ம இப்போ டெலிட் பண்ணிட்டுலானே புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு போட்டோம். ஏற்கனவே இருக்கிற ஐடியா எப்படி லாகிங் பண்ணுறோன்னு சொல்லி தந்துடலாம் சொல்லி இப்போ லாகிங் எப்படி செய்யலாம் அப்படியே இதுவே சேர்த்து சொல்லி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே எண்டிங்கில் ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகிங் கொடுத்துருங்க. லாகிங் கொடுத்து இதுக்கு முன்னாடி என்ன ஜிமெயில் போட்டிருப்பீங்களோ இல்லை ஃபோன் நம்பர் போட்டிருப்பீங்களோ அதை கொடுங்க. நான் ஒரு ஜிமெயில் கொடுத்துருக்கேன். அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு அதை கொடுத்துருங்க. இங்கே நான் ஜிமெயில் ஒருங்க போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்கட் யுவர் இதை கொடுத்துருக்க அடுத்தது நம்ம ஜிமெயிலுக்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் மாரி போயிருக்கோம். அங்கே போய்ட்டு நம்ம பாஸ்வேர்டு மாற்றிடலாம், ரீசெட் பண்ணிடலாம். இந்த ஜிமெயில் உள்ள வந்துட்டு 3 கோடை தொட்டு ஆல் இன் பாஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஜிமெயிலும் உங்கள் ஃபோனில் எத்தனை ஜிமெயில் இருக்கோ அந்த எல்லா ஜிமெயிலுக்கும் வந்த மெசேஜ் இங்கே ஒரே இடத்துலேயே காட்டும். நீங்கள் ஒன்று ஒன்றா தொட்டு பார்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு டிஸ்கார்ட் 2 நம்ம ஐடி நேம் காட்டுறது பாருங்கள். இதுதான் நம்ம யூசர் நேமு. இதை தொட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்கள் மெசேஜ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டாகிராமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம யார் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இல்லை, எல்லாரும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இன்ஸ்டா ஐடி, யூடியூப் சேனலு, அதுமாரி டிஸ்கார்டு எல்லாத்துலேயும் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ லாகிங் இன்ட்டு டிஸ்கார்டு கொடுத்துருவோம். இப்போ வாண்ட் டு லாகிங் அதர் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கேட்கும். இது இப்போ நான் ரெக்கவரி பண்ணது. ஓகே, இதுவே ஆயிடுச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான் சிம்பிள். டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதேமாரியே மெயிலில் வந்திருக்கும். லாகிங் டோன் கேட்குறது அவரெல்லாம் கொடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வேறு ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே கீழே காட்டிருங்க பாருங்கள், லாகிங் இன்ட்டு அதர் வேணும். அதை கொடுத்துலாம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அப்படி ஒர்க் ஆகலைன்னா என்ன ஜிமெயில் உங்கள் ஃபோனில் இருக்கோ எதில் நீங்கள் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபோனில் கூகுள் ஜிமெயில் லாகின் பண்ணிவிட்டு இதேமாரி லாகின் பண்ணிடுங்க. ஈஸியாக வெரிஃபை ஆகிட்டு பாருங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். இல்லைனா ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு ஹியர்னு இருக்கு பாருங்க, அதை தொட்டு நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிட்டு வேணாலும் லாகின் பண்ணிடலாம். சிம்பிள் தான். டிஸ்கார்டு ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாறிடும். நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு இப்போ எடிட்லாம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வீடியோ வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கோ அதுமாரி இன்ஸ்டாகிராம் நம்பர் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்பிவிட்டு எப்படி இதை டிஸ்கார்டு லாகின் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது என்னான்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றமே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவோம். நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். நான் இன்னும் கடைசியாக சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே கொடுக்குறோம் நாட்டு இதில் கொடுத்துடலாம். இது உள்ள ஐபி பிடிச்சோன்னா இதேமாரி காட்டும். இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம மியூட் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். இதேமாரி டிஸ்கார்டு நிறைய இருக்கு. அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா சொல்லி தரேன். இப்போ லாகின் பண்றது மட்டுமே இருக்கட்டும். ஏன்னா வீடியோ ரொம்ப ரெண்டா போகுது. உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ அது கேளுங்க, நம்ம எல்லாமே டீடைலா சொல்லி தருவோம். லவ் யூ. லைக் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்கார்டு லாகின் பண்ண சொல்லுங்க.